Hello friends, welcome to my channel. இப்போ விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. ஸோ நம்ம வந்து பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லி தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பூரணம் செய்யறதுக்கு கடலைப்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். இந்த கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிடுங்க தண்ணியில. 2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் ஒரு குக்கர்ல வந்து நல்லா வேக விட்டுடுங்க. ரொம்ப குழையக்கூடாது. கையில் எடுத்தா மசிக்கிற மாதிரி வந்தா போதும். அந்த அளவுக்கு பக்குவத்துக்கு நீங்க வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல 1/2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாகு காய்ச்சறதுக்காக தான் இந்த தண்ணி. வெல்லம் வந்து நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதுக்கு மேல ஸ்வீட் வேணும்னா கூட நீங்க 2 கப் எடுத்துக்கலாம். 1 கப் கடலைப்பருப்புக்கு 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லம் வந்து இந்த தண்ணியில நல்லா கரையணும். இந்த பூரண கொழுக்கட்டைக்கு வந்து பாகு கம்மி பதம்லாம் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வெல்லம் வந்து கரைஞ்சாலே போதும் தண்ணியில. இப்ப ஏலக்காய் தூள் இதோட நான் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து மிக்சியில போட்டு ஒரு கோர்ஸா அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸா அரைக்க கூடாது, ஒன்னும் அதிகமா அரைச்சாலே போதும். இப்ப இந்த பாகு வந்து நல்லா கெட்டியா வந்துருச்சு. அதோட இந்த அரைச்ச கடலைப்பருப்பையும் நம்ம கலந்துட போறோம். கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா ஒண்ணு சேர கலந்து விட்டுடுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா தேங்காய் பூ கூட நீங்க 1 கப் துருவி போட்டுக்கலாம். கடலைப்பருப்பை சேர்த்ததும் கொஞ்சம் இலக்கமா இருந்துச்சுன்னா நீங்க பயப்படாதீங்க. அது இலக்கமா இருந்தாலும் நீங்க அடுப்புல வச்சு கொஞ்ச நேரம் கிண்டிட்டு இறக்கி வச்சுட்டீங்கன்னா ஆறுனது நல்லா கெட்டியா வந்துடும் உங்களுக்கு. பூரணம் ரெடி ஆயிடுச்சு. நான் பூரணத்தை வேற ஒரு பாத்திரத்துல நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடுறேன். இப்ப கொழுக்கட்டைக்கு மேல் மாவுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். அரிசி மாவு எந்த மாவா இருந்தாலும் நீங்க இடியப்பத்துக்கு கூட அரைச்சு வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மாவு எடுத்துக்கலாம். இல்லைன்னா பேக்கெட் மாவு கடையில இருந்து வாங்கிக்கிட்டாலும் ஓகே. நீங்க எந்த மாவா இருந்தாலும் அது வந்து 1 கப்போ 2 கப்போ நீங்க எடுத்துக்கோங்க உங்க அளவுக்கு ஏத்த மாதிரி. அதுல தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இடியப்பத்துக்கு நம்ம வந்து சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஊத்துவோம் இல்லையா, அதே மாதிரியே தான் இதுக்கும் வந்து நான் தண்ணி கொதிக்க வச்சு இந்த மாவுல ஊத்தி நான் கிளற போறேன். இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நல்ல பபிள்ஸ் வந்துருச்சு பாருங்க. இப்ப இந்த சுடுதண்ணியை நான் அந்த மாவுல எடுத்து ஊத்தி ஒரு கரண்டி போட்டு கிளற போறேன். சுடுதண்ணியை நீங்க மொத்தமா ஊத்திடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி தான் நீங்க வந்து கரண்டி போட்டு கிளறி விடணும். ஏன்னா தேவையான அளவு தண்ணி மட்டும் நீங்க எடுத்து ஊத்திட்டு கிளறி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப மேல் மாவு நம்ம நல்லா பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். ஒரு கிண்ணத்துல எண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயை வந்து கையில தொட்டுக்கிட்டு ஒரு உருண்டை எடுத்து உருட்டிட்டு சொப்பு மாதிரி நல்லா இப்படி அந்த விரல வச்சு நல்லா சொப்பு மாதிரி அகட்டி எடுத்துக்கோங்க. இப்ப உள்ளங்கையில வச்சு நல்லா பிளாட்டா தட்டி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா பிளாட்டா மெலிசா தட்டி எடுத்ததும் நடுவுல ஒரு உருண்டை பூரணத்தை வச்சு அப்படியே நம்ம மூட போறோம். இது சில பேருக்கு வந்து கஷ்டமா இருந்துச்சுன்னா இப்ப நமக்கு கடையில எல்லாம் வந்து இந்த பூரண கொழுக்கட்டை அச்சு விக்குது. அந்த அச்சு கூட நீங்க வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மெத்தட் ஈஸியா இருக்கிறதுனால நான் வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து இந்த மெத்தட்ல தான் நான் வந்து கொழுக்கட்டை செய்வேன். இது மாதிரி ஒரு ஷேப் பண்ணுவேன், அப்புறம் இன்னொரு ஷேப்பும் பண்ணுவேன். அதையும் நான் வந்து இந்த வீடியோல போட்டிருக்கேன் பாருங்க. அந்த ஷேப்க்கும் வந்து இதே மாதிரியே நல்லா சொப்பு மாதிரி நல்லா பிளாட்டா தட்டி எடுத்துக்கோங்க. உள்ளங்கையில பூரணத்தை நடுவுல வச்சுட்டு அதை கொஞ்சம் மேல அப்படி உப்புன மாதிரி எடுக்கணும். இதே மாதிரியே ஒவ்வொரு கொழுக்கட்டையும் உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமா இருக்கோ அந்த ஷேப்ல நீங்க பிடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கொழுக்கட்டை ரெடி ஆனதும் நம்ம வந்து ஆவியில வேக வைக்க போறோம். ஒரு இட்லி பாத்திரத்திலயோ இல்ல எலக்ட்ரிக் குக்கர்லயோ 2 டம்ளர் தண்ணி ஊத்தி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த கொழுக்கட்டை எல்லாம் அடுக்கி வேக வச்சிடுங்க. வேக வச்சதுக்கு அப்புறம் இந்த கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப கொழுக்கட்டை நமக்கு சூப்பரா வெந்துருச்சு, ரொம்ப அருமையா இருக்கு. நான் 2 ஷேப்ல கொழுக்கட்டை பண்ணிருக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் பிடிக்குமோ நீங்க பண்ணுங்க. இந்த விநாயகர் சதுர்த்தியை ஹாப்பியா கொண்டாடுங்க. நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. எந்த டவுட்ஸா இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட்ல பண்ணுங்க, நான் வந்து ரிப்ளை பண்றேன். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. பாய்.